ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசன்ஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் யாருக்காண்டி இருக்காங்கன்னா, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்காண்டி இது நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம சாயந்தரம் நம்ம நிலையில் ஃபஸ்ட்டு மா இலையை கட்டிக்கோங்க. மா இலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் அங்கங்கே சாமி ஃபோட்டோலாம் வச்சுருந்திங்கன்னா பூ வச்சு எல்லா சாமியும் விளக்கு பொருத்தி எல்லா சாமிக்கும் நம்ம பிரசாதம் படைச்சு, அதாவது நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் வைக்கிறோமோ அதை நம்ம வச்சு சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சுக்கலாம். சாமிக்கு அழகாக அலங்காரம் பண்ணிங்க. அப்புறம் வருதவங்களுக்கு ப்ளவுஸு, வளையல், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். நம்மளால் முடிஞ்சது நம்ம அதில் ஒரு ரூபா காயின் போட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு குட்டி தட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா இலையிலையும் குங்குமம் பூலாம் வச்சு எல்லாருமே மந்திரம் சொன்னோம். ஒவ்வொரு சாமி ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது பிள்ளையார் பாட்டு பாடினோம். ஐந்து கத்தனை ஆனை முகத்தனை அந்த பாட்டு பாடினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாட்டாக பாடினோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு 10 பேர்கிட்ட இருந்தோம். நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம குங்குமம் போட்டு ஒவ்வொரு அர்ச்சனையாக சொல்லணும். ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் லட்சுமியை போற்றி, ஒவ்வொரு போற்றி நம்ம 108 போற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பூவெலாம் உதுத்து போட்டுருந்துச்சிருந்தோம். அதையும் போட்டு நாங்கள் ஒவ்வொரு இதாக பண்ணோம். சூப்பராக இருந்தது. சுற்றி விளக்கெலாம் வச்சு பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் இதை அட்டன் பண்ணுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, தீபாரணை காட்டுவாங்க. தீபாரணை காட்டிட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க வந்திருந்தாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு மரியாதை செலுத்துறது ரொம்ப விசேஷம். கையில் சந்தனம் குங்குமம் தடவிட்டு அந்த பிள்ளைங்க கையில் நம்ம நோம்பு கயிறு மாதிரி அந்த கயிறில் மஞ்சள் தடவி அதில் நடுவில் பூ கட்டி அதை பிள்ளைங்க கையில் கட்டினா ரொம்ப விசேஷம். பிள்ளைங்களும் கட்டலாம். அதுமாரி பெண்களுக்கும் ஒரு கயிறு, அதை ப்ளவுஸ் துணியில் மஞ்சள் கயிறில் பூ தடவி பூ கட்டி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் இதெல்லாம் முடிஞ்சுக்கினாங்கன்னா பார்த்தீங்களா, குங்குமம் போட்டு ஒவ்வொரு போற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் பூ போட்டு அர்ச்சனை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி அடுத்த வருஷம் நான் இதேமாரி போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெலாம் ஏற்றி ஒவ்வொரு பாட்டாக பாடினேன். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் நல்லா இருந்தது பார்க்கவே. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சொன்ன திரும்ப பிள்ளைங்களுக்கு பொறுத்து அதுக்கப்புறம் நம்மளை உட்கார வச்சுட்டு அவங்க நம்ம கையிலையும் மஞ்சள் சந்தன குங்குமம் தடவிட்டு நமக்கு தீபனை காட்டுறாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுக்காங்க. எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்டுக்கும் மகாலட்சுமி வரட்டும், எல்லாத்துக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறட்டும். பார்த்திங்களா, சட்டக்குடி நம்மளை கையில் சந்தனம் குங்குமம் தடவிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தடவிட்டு